சக்கரவர்த்தியார் பாகம் 6 அத்தியாயம் 27. மூவேந்த வேளார் விடை பெற்று சென்றதும் சக்கரவர்த்தி ஆதுர சாலையின் திண்ணையிலேயே அமர்ந்திருந்தார். பிறகு எழுந்து சால்வையை போர்த்தி கொண்டு ஆதுர சாலைக்குள் நுழைந்தார். பஞ்சவன் மாதேவி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். எப்படி இருக்கிறாள் பஞ்சவன் மாதேவி? மெல்லிய குரலில் சக்கரவர்த்தி கேட்டார். முன்னும் பின்னுமாய் இருக்கிறார். இன்னும் 4 நாழிகை போன பிறகுதான் சொல்ல முடியும். அரசருக்கு உணவுக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யட்டுமா? நீங்கள் கவலைப்படாதீர்கள் வைத்தியரே, என் மெய்க்காவல் படை வீரர்கள் பார்த்து கொள்வார்கள். உள்ளே கூடாரத்தினுள் அவருக்கு முக்காளி போட்டு அமர வைத்து முன்னே சிறிய மர ஆசனம் வைத்து அந்த ஆசனத்தில் இலை போட்டு அதை சுத்தம் செய்து ஒரு மெய்க்காவல் வீரன் உணவு வைத்தான். மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தார். மிளகு குழம்பும் தயிரும் இருக்கிறது. வெறும் தயிர் போதும். சோற்றின் நடுவே தயிர் ஊற்றப்பட்டது. தொட்டுக்கொள்ள மிளகு குழம்பு ஊற்றப்பட்டது. சக்கரவர்த்தி எவர் துணையும் இன்றி தனியே மௌனமாய் உணவு உண்டார். அரண்மனையில் இருப்பவர்கள் உணவு எடுத்துக்கொண்டார்களா தெரியவில்லையே என்று யோசித்தார். திரும்ப மெய்க்காவல் வீரனை பார்த்து, நான் உணவு எடுத்துக்கொண்டு விட்டேன் என்று அரண்மனைக்கு செய்தி சொல். யாரும் பட்டினி இருந்துவிட வேண்டாம். அந்த வீரன் தலையசைத்து விட்டான். அரசர் கை கழுவினார். மறுபடியும் வாசலுக்கு வந்தார். மக்களை அந்த பக்கமே வரக்கூடாது என்று தொலைவிலேயே தடுத்து விட்டிருந்தார்கள். எதிரே பாதையும் பாதை தாண்டி முதல் கோபுரம் தாண்டி 2ஆம் கோபுரமும் அதையும் தாண்டி உள்ளுக்குள் உயரமாய் விமானமும் தெரிந்தன. சக்கரவர்த்தியார் அமைதியாக 3ஐயும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். சேனாதிபதி பிரம்மராயர் வரலாமா என்று ஆள் அனுப்பியிருக்கிறார். ஒரு மெய்க்காவல் வீரன் அருகே வந்து அமைதியாக பேசினான். வேண்டாம் என்று சொல். எதுவாயினும் நாளை காலை பார்த்து கொள்ளலாம். அவன் தலை அசைத்து விட்டு போனான். அமைதியாக எந்த சிந்தனையும் இன்றி உடையார் அந்த ஆதுர சாலையில் ஒரு சாதாரண வழிபோக்கன் போல வெள்ளை வேட்டியும் வெள்ளை சால்வையும் அணிந்து உடைவாள் கழற்றி விடப்பட்டிருக்க திண்ணைக்கு கீழே பாதணிகள் கிடக்க கண்மூடி அமர்ந்திருந்தார். நடுநிசையில் யாரோ அருகே வருவது தெரிந்தது. கண் விழித்து திரும்பி பார்க்க வைத்தியர் கை கட்டி நின்றிருந்தார். அவருக்கு பின்னே ஒரு பணிப்பெண்ணும் நின்றிருந்தாள். என்ன சொல்லுங்கள். நாடி தாழ்ந்து கொண்டு வருகிறது. என் கணக்கு தவறாக போய்விடும் என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறீர்? சக்கரவர்த்தி பதட்டப்பட்டார். இது வைத்திய சாஸ்திரத்தினுடைய விதி. விஷம் விஷத்தை அறுக்கும் என்பது அந்த விதியின் படிதான். நான் விஷத்துக்கு விஷம் கொடுத்தேன். ஆனால் 4 பற்கள் கீழே விழுந்துவிட்டன. 2வது விஷத்தின் வேகத்தை பஞ்சவன் மாதேவியார் தாங்கவில்லை என்று நினைக்கிறேன். அவருடைய வயது ஒத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். சுவாசம் அதிகமாகிறது. நாடி தாழ்ந்து போகிறது. அலைந்து கொண்டிருந்த நாடி தாழ ஆரம்பிப்பது நல்லதல்ல. கால்களையும் கைகளையும் முறுக்கி கொள்கிறார். இன்றைக்குள் பஞ்சவன் மாதேவி இறந்து விடலாம். என்னால் ஆனது செய்தேன். அவரை பிழைக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு போய்விட்டது. கடைசி நேரம் என்பதால் உங்களிடம் சொல்லி அவருக்கு அருகே இருங்கள் என்று வேண்டிக் கொள்வதற்காக வந்தேன். இந்த கையாலாகாத வைத்தியனை குத்தி கொன்றுவிடுங்கள். பஞ்சவன் மாதேவி அவர்களை அருகே இருந்து கடைசி நேரம் கண் விழித்தால் ஏதேனும் பேச ஆசைப்பட்டால் நீங்கள் பேசுங்கள். உயிர் சக்தி அனைத்தையும் திரட்டி பஞ்சவன் மாதேவி உங்களிடம் பேசக்கூடும். அப்படி ஒரு அசைவு அவருக்கு இருக்கிறது. தயவு செய்து உள்ளே வாருங்கள். அவர் கிட்டத்தட்ட அழுதபடியே தழுதழுத்த குரலில் பேசினார். அறைக்குள் நுழைய கால் இழுத்து உதைத்து பஞ்சவன் மாதேவி அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பது தெரிந்தது. நீண்ட மூச்சுக்கள் வெளியே வந்தன. கைகளை முறுக்கிக் கொள்வதும் அவர் அருகே போனார். திரும்பி வைத்தியரை பார்த்தார் சக்கரவர்த்தி. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் நல்ல வைத்தியர் என்பதை நான் அறிவேன். இந்த நாடும் அறியும். உங்களால் இயன்றதை செய்தீர்கள். பயப்பட வேண்டாம். என்னை பஞ்சவன் மாதேவியிடம் விட்டுவிட்டு சற்று விலகி இருங்கள். கதவு சாத்தப்படட்டும். பஞ்சவன் மாதேவியின் கட்டிலில் போய் ராஜராஜர் அமர்ந்து கொண்டார். அவர் தலையை தடவி விட்டார். முகம் கருத்து கிடந்தது. குனிந்து 2 கன்னங்களிலும் முத்தமிட்டார். அவள் காதோரம் தன் முகத்தை வைத்து கொண்டார். என்னவாயிற்று உனக்கு தேவி? ஏன் இப்படி அவசரப்படுகிறாய்? என்னை விட்டு போய்விட போகிறாயா? பஞ்சவன் மாதேவி, நீ இல்லாவிட்டால் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நீ என்னை விட்டு போகக்கூடாது. போராடு. உன் உடலோடும் உயிரோடும் போராடு. போக மாட்டேன் என்று பிடிவாதம் செய். காலன் கூப்பிட்டால் வர முடியாது என்று எட்டி உதை. கூற்றுவனே போ, வெளியே போ என்று உள்ளுக்குள் வந்து தைக்கின்ற கூற்றுவனை உதறி அனுப்பு. என் புருஷன் என்னை கூப்பிடுகிறார் என்று சொல். நீ இறந்து போனால் நான் செத்து போவேனேடி. எப்படி செத்து போவேன் தெரியுமா? உயிரோடு இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள் செத்து போவேன். என் மனம் செத்து போய்விடும். ஒவ்வொன்றுக்கும் உன் பெயரை அழைத்து தடுமாறி தனியே தவித்து வேறு எவரும் வந்தால் சீறி விழுந்து நான் பைத்தியம் போல நடக்க வேண்டியிருக்கும். அந்த பரிதாபமான நிலைமை வர வேண்டுமா?
அடியே, எனக்கு வயதாகிவிட்டதடி. உன் துணை எனக்கு இப்போதுதானே தேவை. எனக்கு 14 மனைவிகள். ஆனால் அத்தனையும் அரசியல் சமூக நிர்பந்தம். சக்கரவர்த்தி என்பதால் எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள். பஞ்சவன்மாதேவி, நான் காதலித்தது உன்னை மட்டும்தானே. என்னை மணந்து கொள்கிறாயா என்று எந்த பெண்ணையும் நான் கேட்டதில்லையே, உன்னை தவிர. என்னை விட்டு போகிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? உன்னை போக விட மாட்டேன். நீ போகக்கூடாது. இது என் கட்டளை. நான் என்ன தவறு செய்தேன் தேவி? எதற்காக இந்த பெரிய தண்டனை? என்னை விட்டு நீ போனால் நான் உறுதியாக கொண்டிருக்கின்ற இந்த சைவம் பிழை என்று ஆகிவிடுமே. அந்த நிலைமை இறைவன் ஒரு நாளும் எனக்கு ஏற்படுத்த மாட்டான். எனக்கு என் பஞ்சவன் மாதேவியை கொடு என்று கேட்கிறேன் இறைவா. அரசர் சாளரத்தின் வழியே 2 கோபுரங்களையும் பிறகு தொலைவில் நிற்கின்ற விமானத்தையும் பார்த்தார். நான் அழுது புலம்பும்படி எங்களை விட்டுவிட்டு போய்விடுவாயா? இறைவன் அத்துணை கல் நெஞ்சனா? இல்லை, இறைவன் நிச்சயம் உன்னை எனக்கு தருவான். அரசர் பஞ்சவன் மாதேவி அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு கைகளை கோர்த்து கொண்டார். மறுபடியும் குனிந்து அவள் காதருகே முத்தமிட்டார். பிறகு எழுந்து நின்று பஞ்சவன் மாதேவியை நோக்கி கை கோப்பினார். நின்னடியை வழிபடுவான் நிமலா நினக்கருதை உன்னடியார் உயிரை இவ்வேல் என்று அடற்கூற்ற தைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே என்று விமானம் நோக்கி கை கூப்பினார். மெல்ல நெற்றியில் முத்தமிட்டு வெளியே வைத்தியருக்கு அரசரின் பாட்டு குரல் கேட்டது. அவர் உள்ளுக்குள் நெகிழ்ந்தார். சிவனே, என் சிவனே என்று மன்னர் அழைப்பது கேட்டது. முறுக்குகின்ற கைகளை மெல்ல தடவிவிட்டார். கால் உதைத்து முறுக்கி கொள்ள அவைகளையும் மெல்ல பிடித்து விட்டார். வலி நகரட்டும், வலி போகட்டும், உன் வலி உன்னிடமிருந்து போகட்டும் என்று வேண்டிக் கொண்டார். பஞ்சவன் மாதேவி அமைதியானாள். மெல்ல அவளுடைய புறங்கால்களில் முத்தமிட்டார். உள்ளங்கால்களை தன் கன்னங்களில் வைத்து கொண்டார். மெல்ல கால்களை கட்டி கொண்டார். அம்மா, என் தாயே, என்னை விட்டு போகாதே, என்னை விட்டு போகாதடி என்று கெஞ்சினார். அப்படியே நின்றார். உள்ளே காற்று நுழைந்தது. மெல்ல அவரை வருடி கொடுத்தது. அவளுடைய கேசங்கள் அலைந்தன. ராஜராஜரோ கண்மூடி கிடந்தார். ஒரு கழித்த கதவின் வழியாக பணிப்பெண் பார்த்தபோது பஞ்சவன் மாதேவியின் காலை கட்டிக்கொண்டு ராஜராஜர் படுத்து கிடப்பது தெரிந்தது. வைத்தியரிடம் விஷயம் சொல்லி எழுப்பட்டுமா என்று பணிப்பெண் கேட்க, வேண்டாம், அது உறக்கமல்ல. அவர் தன் மனைவியின் காலை கட்டி கொண்டு பிரார்த்தனை செய்கிறார். எனவே ஒரு பொழுதும் தொந்தரவு செய்துவிடாதே. அவர் வரும் வரை காத்திரு, தூங்கிவிடாதே என்றார். மெல்ல கதவு திறக்கும் சத்தம் கேட்க வைத்தியரும் பணிப்பெண்ணும் கதவுக்கு அருகே போனார்கள். மன்னர் வெளியே வந்தார். நான் தீபந்தங்களை குறைத்து விட்டேன், சற்று உறங்கலாம் என்றிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கூடத்திற்கு வந்தார். தலையணை வேண்டுமா என்று பணிப்பெண் கேட்க, வேண்டாம், மரக்கட்டை கொண்டு வா என்றார். மரப்பலகை கொண்டு வரப்பட்டது. மரப்பலகையை தலைக்கு வைத்து கொண்டு கால் நீட்டினார். நிலவு அவர் மீது படர்ந்தது. பணிப்பெண் ஒரு வெள்ளை சால்வையை அவர் மீது போர்த்தினார். அவர் மெல்லிய புன்முறுவலுடன் சரி என்று தலையசைத்தார். கண்மூடி ஒரு கழித்து படுத்தார். பணிப்பெண் பெரிய விசிறியால் நிதானமாக அவருக்கு விசிற அப்படியே தூங்கி போனார் சக்கரவர்த்தி. காலை நேரம் முதற் கோழி கூவியதும் வைத்தியர் திண்ணையிலிருந்து எழுந்து உள்ளே போய் பஞ்சவன் மாதேவியின் நாடி பிடித்து பார்த்தார். சீராக இருந்தது. பணிப்பெண்ணை அழைத்து பால் கொண்டு வர சொன்னார். காய்ச்சி ஆறின பால் எடுத்து வந்ததும் அதை மெல்ல பஞ்சவன் மாதேவியின் வாயில் ஊற்ற பால் உள்ளே போயிற்று. மூக்கில் கை வைத்து பார்க்க சுவாசம் சீராக இருந்தது. காலில் உள்ள நாடியும் நன்றாக இருந்தது. கையில் உள்ள நாடி அமைதியாக இருந்தது. எழுந்து வைத்தியர் வெளியே வந்தார். அரசர் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. வாசலுக்கு வந்து முகம் கழுவி வாய் கொப்பளித்த போது குதிரைகள் வரும் சப்தம் கேட்டன. சேனாதிபதியும் பிரம்மராயருமான கிருஷ்ணன் ராமனும் அருண்மொழியும் இளவரசர் ராஜேந்திரரும் குதிரையிலிருந்து இறங்கிறார்கள். தலையில் போட்டிருந்த சால்வைகளை விலக்கி படல் திறந்து உள்ளே வந்தார்கள். வைத்தியருக்கு பிரம்மராயர் வணக்கம் சொல்ல வைத்தியர் பணிவாக வணக்கம் சொன்னார். எப்படி இருக்கிறார் பஞ்சவன் மாதேவி? சக்கரவர்த்தி எங்கே? சக்கரவர்த்தி முற்றத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். தேவியின் நாடி துடிப்பு சீராக இருக்கிறது. மூச்சு வாங்குவது குறைந்து விட்டது. ஆனால் நடுநிசையில் மிக மோசமாக இவைகள் இருந்தன. நான் அரசரிடம் தெரிவித்தேன். அரசர், உன்னுடைய வேலையை நீ செய்துவிட்டாய், நான் என் வேலையை செய்கிறேன் என்று உள்ளே போய் பஞ்சவன் மாதேவியாரோடு அடிக்குரலில் பேசி கொண்டிருந்தார். அரசர் பேசிவிட்டு போனதுதான் பஞ்சவன் மாதேவியை குணப்படுத்தியது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு வாரத்தில் தேவியார் பேசத் தொடங்கிவிடுவார். ஆனால் என்ன ஆனால்? இளவரசர் மெல்ல அதட்டலாக கேட்டார். தேவியாருக்கு தலைமுடி சுத்தமாக உதிர்ந்துவிடும். பற்கள் அனைத்தும் கொட்டி போய்விடும். தோலில் சுருக்கங்கள் காணும். முதுகு வளைந்து கோல் ஊன்றித்தான் நடக்க வேண்டியிருக்கும்.
காலுக்கு உண்டான வலுவு இருக்காது. நாம் பார்த்த பஞ்சவன் மாதேவி அல்லாது வேறொரு பஞ்சவன் மாதேவியாக இருப்பார். ஆனால் வெகு நிச்சயம் உயிரோடு இருப்பார். தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டு வர வேண்டும். அதாவது பஞ்சவன் மாதேவி கிழவியாகி விடுவார் என்று சொல்கிறாயா? கிருஷ்ணன் ராமன் உரக்க கேட்டார். ஆம், வயதான ஒரு 80 வயதுக்கும் மேலான ஒரு கிழவியாகத்தான் தேவியார் நமக்கு காட்சியளிப்பார். இந்த கோரத்துக்கு நிறுத்து நிறுத்து. பிரம்மராயர் அவசரமாக வைத்தியரை நிறுத்தினார். அவர்கள் கண்கள் வைத்தியரை தாண்டி பார்த்தன. அங்கே சக்கரவர்த்தி உடையார் இருட்டோடு இருட்டாக நின்று கொண்டிருந்தார். மெல்ல இறங்கி நில ஒளிக்கு வந்தார். இந்த கோரமாக இருப்பதற்கு பதில் பஞ்சவன் மாதேவி இறந்து போயிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? பஞ்சவன் மாதேவி எனக்கு அணுக்கியாக இதுவரை இருந்தார். இப்பொழுது தலைமுடி கொட்டி பற்கள் விழுந்து தோல் சுருங்கி முதுகு கூணானால் என்ன? என் தாய் இந்த வயதில் எப்படி இருப்பாள்? அப்படி இருந்துவிட்டு போகிறாள். அதாவது அணுக்கியாக இருந்த பஞ்சவன் மாதேவி என் தாயாக இருப்பாள். மனைவியாக பார்த்த பெண்ணை நான் தாயாக பார்க்க போகிறேன். இது பெரிய கொடுப்பினை அல்லவா? பஞ்சவன் மாதேவி உயிரோடு இருப்பார் என்று நீங்கள் சொன்ன வாக்கியமே எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. மிக பொறுப்போடு தைரியமாக நஞ்சுக்கு நஞ்சுதான் மருந்து என்று மறுபடியும் பாஷானம் அவருக்கு கொடுத்தீர்களே, அதுதான் அவள் பிழைப்பதற்கு காரணம். உங்களுக்கு என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் வைத்தியரே. தகுந்த சன்மானம் உங்களை வந்து அடையும். இந்த ஆதுர சாலை மேலும் சிறப்பாக இருக்க அரசாங்கம் ஆவண செய்யும். மறுபடியும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போய் அரண்மனையில் பட்ட மகிழ்ச்சியையும் மற்ற பெண்டிரையும் பார்த்து அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன் என்று வெளியே வர அவர் குதிரை அவிழ்த்து தரப்பட்டது. அவர் குதிரையில் தாவி ஏறினார். யாரும் இங்கேயே மயங்கி நிற்க வேண்டாம். பஞ்சவன் மாதேவியை வைத்தியர் பார்த்து கொள்வார். உங்கள் வேலைகளை நீங்கள் கவனியுங்கள். மூவேந்த வேளாருக்கு துணையாக இருங்கள் என்று உத்தரவிட்டார். அவர் குதிரை துள்ளல் நடையோடு வெளியே போயிற்று. மேய்க்காவல் படை அவரை சூழ்ந்து கொண்டது. வைத்தியர் நீண்ட நெடுஞ்சான் கிடையாக அரசர் போன திக்கில் விழுந்து வணங்கி பிறகு எழுந்து நின்றார். என்னவாயிற்று வைத்தியரே? எதற்கு இப்படி ஒரு நெடுஞ்சான் கிடை வணக்கம்? கிருஷ்ணன் ராமன் மிருதுவான குரலில் விசாரித்தார். நம் அரசர் சக்கரவர்த்தி ஆற்றலுள்ள பெரிய மனிதர், மிக பெரிய வீரர் என்றுதான் நினைத்திருந்தேன். எல்லாவற்றையும் கட்டி ஆளக்கூடிய திறமைசாலி என்று கேள்விப்பட்டிருந்தேன். விஷ்ணுவின் அம்சங்கள் உடையவர் என்று பாடல் படித்திருக்கிறேன். புலியை பெற்ற பெண் மான் என்று இவர் தாயை சிறப்பித்து கூறி இவர் புலி என்று விவரித்ததையும் நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் விட இன்று ஒன்று நான் தெரிந்து கொண்டேன். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஒரு நல்ல மனிதர், சிறந்த கணவர். பஞ்சவன் மாதேவி என்ற பெண்மணிக்கு ஆருயிர் காதலர். அவரின் ஒவ்வொரு அசைவும் பஞ்சவன் மாதேவியின் மீது உள்ள காதலை வெளிப்படுத்தியது. என்னுடைய வைத்தியத்தால் பஞ்சவன் மாதேவியார் குணமாகவில்லை. சக்கரவர்த்தி அவர்கள் கை கூப்பி மனமுருகி தேவாரம் பாடி அவரை எழுப்பி இருக்கிறார். இது சக்கரவர்த்தியால் நிகழ்ந்தது, என்னால் நிகழ்ந்ததல்ல. அந்த மனிதர் தெய்வஞன், கடவுளுக்கு நிகரானவர். எனக்கு சந்தேகமே இல்லை. அவர் சாட்சாத் சிவஸ்வரூபம், சிவஸ்வரூபம் என்று வைத்தியர் மறுபடியும் கை கூப்பினார். அங்குள்ள அனைவரும் தங்களை மறந்து கை கூப்பினார்கள். தயவு செய்து அந்த மண்வெட்டியை கொடுத்து விடுங்கள். மண்வெட்டியா? எந்த மண்வெட்டி? தொண்டை நாட்டு அந்தனர் கேள்விக்கு அந்த உலோக சிற்பிகள் சற்று பதட்டத்தோடு பதில் சொன்னார்கள். அரசருக்கு மண்வெட்ட கொடுத்தீர்களே, அந்த தங்க மண்வெட்டி. அதை எங்களிடம் திருப்பி கொடுத்து விட்டாரே. ஆம், நீங்கள் அதை அரசருக்குத்தானே பரிசளித்தீர்கள்? ஆமாம், அரசருக்கு எப்பொழுது அதை பரிசளித்தீர்களோ அது அரசாங்க சொத்து. அது எங்களுடைய கணக்கிலே ஏற வேண்டும். இல்லை ஐயா, அரசர் திரும்ப என் கையில்தான் கொடுத்தார். ஒரு அரசர் மண்வெட்டியை வெட்டிவிட்டு தரையிலா போடுவார்? அல்லது தோளில் இடுக்கி கொண்டு வயல் வேலை பார்க்க போவாரா? மரியாதைக்காக 3 முறை மண் கொத்தி போட்டு பிறகு உங்களிடம் கொடுத்து விட்டார். அது உங்களுடையதாகிவிடுமா? அது நீங்கள் பல பேரிடம் பல கழஞ்சுகள் நன்கொடை வாங்கி உருக்கி செய்து அரசருக்கு கொடுத்த பரிசு பொருள் அல்லவா? அருகே நான் இருந்தால் என்னிடம் கொடுத்திருப்பார். நான் சற்று தொலைவில் நின்று சகலமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் உங்களிடம் கொடுத்து விட்டதால் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று பொருளா? பல பேரிடம் பொற்கழஞ்சுகள் தானமாக வாங்கி செய்த மண்வெட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியுமோ? இப்பொழுது அது உங்களுக்கு சொந்தமெனில் அது யாருடைய சொந்தம்? வைத்திருப்பவர் சொந்தமா அல்லது அத்தனை பேருக்குமா? அத்தனை பேருக்கும் சொந்தம் என்றால் எந்த கணக்கில் வரும்? என்ன விதமாக உபயோகமாகும்? கேள்விகள் இருக்கிறதல்லவா? அந்த அந்தனர் நிதானமாகவும் கம்பீரமாகவும் பேசினார். உலோக சிற்பிகள் திகைத்தார்கள். நான் சொல்வது புரிகிறதா அல்லது இன்னும் விளக்கமாக சொல்லட்டுமா? வேண்டாம், நீங்கள் சொல்வது புரிகிறது. அது எங்கள் சொத்து இல்லை என்பது உண்மை. பிறகு என்ன? கொடுத்து விடுங்கள்.
உங்களிடம் எப்படி ஐயா கொடுப்பது? வேறு யாரிடம் கொடுக்க போகிறீர்கள்? நான் அரசாங்க நிர்வாகி. சக்கரவர்த்தி உங்களுக்கு கட்டளை இருக்கின்ற உலோக சிற்பங்கள் செய்வதை மேற்பார்வையிடுகின்ற அதிகாரம் பெற்றவன், அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவன். உங்களுக்கு வேண்டிய உலோகங்களை கொடுப்பதற்கும் செய்து முடித்த சிற்பங்களை கொண்டு போய் அரசரிடம் சேர்ப்பதற்கும் உத்தரவு பெற்றவன். ஒரு காலம் அது உங்களிடம் இருக்க முடியாது. தயவு செய்து அந்த மண்வெட்டியை கொடுத்து விடுங்கள். ஆமாம், அது அரசாங்க சொத்து, நமக்கு எதற்கு? இவரிடம் கொடுத்தோம் என்பதற்கு என்ன சாட்சி? மற்றொருவர் கேட்டார். ஒரு சாட்சியும் வேண்டாம். நான் ஓலையில் எழுதி கையெழுத்திட்டு அரசாங்க முத்திரையிட்டு தருகிறேன். பிறகென்ன? கொடுத்துவிட வேண்டியதுதானே? அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஆரம்பமாயிற்று. அந்த அந்தணர் மௌனமாக காத்திருந்தார். வாக்குவாதம் முன்னும் பின்னுமாக போகவே கை தட்டினார். அவர்கள் திரும்பினார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த மண்வெட்டியை தரவில்லை என்றால் அந்த மண்வெட்டி பறிமுதல் செய்யப்படும். பறிமுதல் செய்வதை தடுத்தீர்கள் என்றால் கைது செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு மிக முக்கியமான வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்த உடனேயே அவப்பெயர் வாங்கி கொள்ளாதீர்கள். ஏற்கனவே கற்சிற்பிகளுக்கு அவப்பெயர் வந்துவிட்டது. கற்சிற்பிகள் மமதையோடு அலைகிறார்கள், கை நீட்டி அடிக்கிறார்கள் என்று பொதுமக்கள் இழிவாக பேசுகிறார்கள். இப்பொழுது உங்கள் முறையா என்று அந்தனர் கேட்க, ஐயா, அது நமக்கு வேண்டாம், வீசி எறியுங்கள் என்று வீட்டு பெண்கள் சொல்ல, தலைவராக காட்சியளித்த ஒரு உலோக சிற்பி உள்ளே போய் பட்டு துணியில் சுற்றி வைத்திருந்த அந்த தங்க மண்வெட்டியை திருகி திருகி வெள்ளிப்பிடி போட்டு அதை கொண்டு வந்து சபைக்கு நடுவே வைத்தார். இதை ஒரு ஓலையில் எழுதி கொடுத்துவிட்டு போய்விடுங்கள். என்ன எடை, என்ன அகலம், என்ன கனம், வெள்ளியினுடைய எடை என்ன என்று தனித்தனியாக குறிக்கப்பட்டு வேலைப்பாடுகள் விளக்கப்பட்டு, இப்பேற்பட்ட மண்வெட்டி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு உலோக சிற்பிகளால் பரிசாக அளிக்கப்பட்டது. சக்கரவர்த்தி உடையார் கொத்திவிட்டு அதை உலோக சிற்பிகளிடம் கொடுக்க, அதை அரசாங்க சொத்து என்று தொண்டை நாட்டு அந்தனரான நான் இத்தனை பேர் கூடி இருக்கும்போது இன்ன தேதியில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வாங்கி கொண்டு போனேன். இது என் எழுத்து, இது சாட்சி என்று பல பேர் கையெழுத்திட்டார்கள். கையெழுத்திட தெரியாதவர்கள் வெறுமே ஓலையில் கீறினார்கள். இவர்கள் ஓலையில் கீறினார்கள் என்று வேறு சிலர் கையெழுத்திட்டார்கள். மண்வெட்டியை புதிய பட்டு துண்டோடு நீட்ட பட்டுத்துண்டை உருவி அவர்கள் சபைக்கு நடுவே வீசி எறிந்துவிட்டு தனது மேல் துண்டால் தங்க மண்வெட்டியை அந்த அந்தணன் சுற்றி கொண்டான். பட்டுத்துணி வேண்டாமா? யாரோ கேட்டதற்கு, வேண்டாம், அதையும் கணக்கு வைக்க வேண்டும். பட்டுத்துணியை கணக்கு வைப்பது கடினம். எலி கடித்து விட்டால் அல்லது வேறு எவரேனும் உருவி எடுத்துக்கொண்டால் நான் அல்லவா பதில் சொல்ல வேண்டும். பட்டுத்துணியை கணக்கு வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அந்தணன் மண் வெட்டியை நெஞ்சோடு அணைத்து கொண்டு போனான். அந்த வெள்ளி புடி போட்ட தங்க மண் வெட்டியை இனி பார்க்கவே முடியாது என்று அங்கிருந்த பலருக்கு தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.